இந்த அகஸ்துராயன் மகா ஏரோதுக்கு அல்லது ஆன்டிபேட்டருக்கு மிகவும் உதவியாக எல்லா விதத்திலும் ஒத்தாசையா இருந்துட்டு இருக்கார். இயேசுநாதர் பிறந்த கால சூழ்நிலை இது. கிபி 4 அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இல்ல, கிமு 4லேயே இயேசு பிறந்துட்டார். சிலர் வருஷங்கள் முன்ன பின்ன சொல்லுவாங்க. வருஷம் நமக்கு முக்கியம் அல்ல, சம்பவம் நமக்கு அவசியம். ஆமென், புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் வந்த பிறகு அகஸ்துராயனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் எல்லாரையும் ஒதுக்க தீர்மானித்தார். அப்போ என்ன செய்தாரு, இந்த ஏரோது என்ன செய்தார்னா தற்கொலை பண்ணி கொள்கிறார், பாய்சன் சாப்பிட்டுறார். அதுக்கு பிறகு அவன் பிள்ளை வரான். அது வரையிலும் இந்த ஏரோது ஆட்சி பண்ணுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவன் மரித்த பிறகுதான் எங்க வராரு, எருசலேம், ஏதாவது எகிப்திலிருந்து தன் தாய் தகப்பனோடு என்ன செய்ய எங்க வராரு, எருசலேமுக்கு வராரு இல்லையா? எகிப்துக்கு தப்பி ஓடி போறாங்களே பிறந்த பிறகு நடந்த சம்பவம். அப்போ இதெல்லாம் இந்த சம்பவங்கள் நடக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஒரு அரசு, அதாவது அரசு பதிவு செய்யப்பட்ட வரலாறு தான் கிறிஸ்துவின் பிறப்பை தவிர எடுத்து கட்டப்பட்ட கதை அல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்ப அகஸ்துராயன் காலத்துல குடிமதிப்பு எழுதும் போது இயேசு பிறந்தார், அது அப்படியே. அது மட்டுமல்ல, 2வது வசனத்தில் சொல்லும் போது சீரியாவிலுடைய சிரேனியு என்று சொல்லப்படும் போது குரோனியஸ் என்று சொல்கிற ஒருவர் வருகிறார். அவர் கிபி 14ஆம் நூற்றாண்டுல வருகிறார். ஆனா அதை வச்சு என்ன செய்யறாங்க, இல்ல இயேசுநாதர் சொன்னது, இயேசுநாதர் பிறந்தது கதை அப்படின்னு போய் சொல்றாங்க. இல்ல, இந்த சீரியா என்று சீரிய நாட்டில் சிரேனியு என்று சொல்லப்படுகிறதற்கு எபிரேய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த சீரியா என்று, சீரிய நாடு என்று சொல்லுகிறது சூரியா என்று எழுதப்படுகிறது. சிரேனியு என்று சொல்லுகிற அந்த தேசாதிபதியை சொல்லும்போது ஏ ரோமன் என்று எழுதப்படுகிறது. ஆங்கில பதத்தில் அவனுடைய விளக்கம், எபிரேய பைபிள், கிரேக்க பைபிளுடைய இதெல்லாம் விளக்கம் பார்த்தீங்கன்னா ஏ ரோமன் எழுதிருக்கு. அப்போ இந்த ஏ ரோமன் என்று சொல்லுகிற வார்த்தை, இவன் தான் ரோம செனாடரா எங்கிருந்து வராரு, எருசலேமிலிருந்து, ரோமிலிருந்து எருசலேமுக்கு வந்து ஆட்சி பிடிக்கிறான். அதனால இந்த ஏரோதை குறிப்பதற்காகத்தான் இந்த குரோனியஸ் என்று சொல்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. விளங்குதா? ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த சிரேனியு, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிற சிரேனியு என்று சொல்கிற வார்த்தை மகா ஏரோதை குறிக்கும். ரோமன், அதாவது ரோம குடியுரிமை பெற்று ரோம ஆட்சி பெற்று வருகிறதான ஏரோதை குறிக்கும். சரித்திரத்தில் இருக்கிற குரோனியஸை குறிக்காது. ஆமென். அடுத்தது சீரிய நாடு என்று எழுதப்படும் போது இங்கு சீரியா என்று எழுதப்படுகிற சூரியா என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நீங்க சுனாமி என்று சொல்லும் போது டி முன்னாடி போட்டு டிஎஸ் போடுவோம் இல்லையா, அது போல சூரியா என்று சொல்லும்போது டி முன்னாடி போட்டு சூரியா என்று எழுதப்படுகிற வார்த்தை தீரு என்று சொல்லுகிற பட்டணத்தை குறிக்குது. அப்ப தீரு சீதோன் பட்டணம் கலிலேயாவுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன பகுதி, அதாவது கலிலேயாவுக்கு வெளியே இருக்கிற நாடு அது. ஆனால் கலிலேயாவை குறிக்கும் போது தீரும் சீதோனையும் நினைச்சுவாங்க, குறிப்பாங்க, சொல்லுவாங்க. அப்ப சரித்திர ஆசிரியர்கள் அப்படித்தான் நினைச்சுவாங்க, முன்குறிப்பாங்க. எனவே இவர்தான், அதாவது சீரியா என்று சொல்லுகிற இந்த பதமானது அல்லது யூதர்களின் ராஜாவாக அவன் வந்ததின் அர்த்தத்தை குறிப்பதற்காகத்தான் இந்த சீரிய நாட்டிலே சிரேனியு என்று சொல்லப்படுகிற தேசாதிபதி என்று சொல்லி மகா ஏரோதுவை தான் செய்கிறது, எங்கே குறிக்கிறது. ஆமென். அப்படியானால் தாவீதின் ஊரில் இயேசு பிறந்தார். இயேசு எங்க பிறந்தாரு? தாவீதின் ஊர், அது பெத்லகேம் அல்லது அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெத்லகேம் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த இடம் நமக்கு தெரியாது, இந்த பெத்லகேம். அப்படியானால் எருசலேமில் இருக்கிறதான அல்லது ஆட்டு இடையர்களுக்கு தேவதூதன் போய் சொல்லுகிறார், என்ன உண்டு, நீங்க போய் பாருங்க. எங்க போய் பார்க்க சொல்றாங்க? தாவீதின் ஊரிலே எங்க இருக்கார் இயேசுநாதர்? எங்க இருக்கு, எங்க பிறந்திருக்கிறார்? பெத்லகேமிலே. எங்க போய் பார்க்க, எந்த இடத்தை சொல்றாரு? முன்னணையம். எங்க போய் பாருங்க, போங்க முன்னணை. அப்படியானால் இந்த மேய்ப்பர்கள் கர்த்தருடைய செய்தியை கேட்டு பார்த்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா முன்னணையம். ஆமென். அப்ப இயேசுநாதர் பிறந்த உடனே பார்த்தது முன்னணையத்தில் பார்த்தது யாரு? கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தது நிமித்தம் மேய்ப்பர்கள் முன்னணையத்தில் போய் பார்த்து இயேசுநாதரை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மிக நேர்த்தியாக பிறந்தது. தேவ தூதர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தார்கள். பரலோகம் களி கூர்ந்தது, பூலோகம் களி கூர்ந்தது. தேவனுடைய பிறப்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது,
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்று சொல்லி காபிரியேல் தூதன் உலகத்திற்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா வந்தார் என்று சொல்லி மேய்ப்பர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். சரி, இந்த யூதருக்கு ராஜாவாக இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு 8 நாளைக்கு பிறகு என்ன நடக்கும்? விருத்த சேதனம் நடக்கணும். அப்ப விருத்த சேதனம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகப்படுகிறார்? தேவாலயத்திற்கு. அதற்கு முன்பதாக நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் மேசியாவை எதிர்பார்த்திருந்தனர். இப்போ நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறந்தாச்சு. 8வது நாள் என்ன நடக்கிறது? விருத்த சேதனம் நடக்கிறது. விருத்த சேதனம் பண்ண போகும்போது அங்கே பார்க்கிறோம் சில சம்பவம் அங்கே நடக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய விருத்த சேதனத்துக்கு யார் யாரெல்லாம் வரா? அப்போது சிமியோன் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் 32ஆம் வசனத்தில் பாருங்க, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். 8வது நாள் யூதன் கண்டிப்பா என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணி தேவாலயத்துக்குள்ள கொண்டு வரணும். சரியா எருசலேமுக்குள் இருந்தபடினால, பெத்லகேமில் இருந்தபடினால, 10 மைல் தூரத்தில் 10 கிலோமீட்டருக்குள்ள இருந்ததுனால தேவாலயத்துக்குள்ள போனாங்க, பலி செலுத்தினார்கள். அந்த சம்பிரதாயத்தெல்லாம் செஞ்சுட்டு அங்கே சிமியோன் என்பவருக்கு ஒருவர் காத்திருந்து இந்த குழந்தையை வாங்கிட்டு சொல்கிறார், என் இரட்சண்யம் கண்டது, என் கண் கண்டது. ஆமென். அப்ப நான் எருசலேமின் ரட்சிப்பு வரை நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசி அன்னாள் என்று ஒருவள் இருக்கிறார். அவள் என்ன செய்தாள்? வெகு நாட்களாய் அவள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். எருசலேமுக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லியும் மேசியா வர வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து ஜெபித்த அந்த மனுஷியும் கர்த்தர் அந்த இரட்சணியத்தை அல்லது தேவ குழந்தையை அவர் பார்க்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். யூத முறையின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராக இப்போது அவர் யார்? இப்போ யார் அவரு? யூதன். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூத. அப்ப இந்த யூத ஒழுங்கின்படி எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு இப்போ எங்க பழையபடி எங்க போறாங்க? தங்களுடைய ஊருக்கு திரும்புறாங்க. அது நாசரேத்துக்கு. பெத்லகேமிலிருந்து நாசரேத்துக்கு 80 மைல் தூரம், கிட்டத்தட்ட 4 நாள் பிரயாண தூரம். குறைஞ்சது 1 வாரமாவது என்ன செய்யணும்? டிராவல் பண்ணி ஆகணும். இப்போ புறப்பட்டு போயாச்சு. இப்போ எங்க போயாச்சு? இப்போ நாசரேத்து போயாச்சு. இப்போ போன பிறகு இப்போ என்ன எருசலேமில் இப்போ நடக்குது? இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குன்னா, ஏரோதுடைய மாளிகைக்கு யார் வருது? சாஸ்திரிகள் வராங்க. இப்போ சாஸ்திரிகள் வந்து அவங்க சொல்றாங்க, ஏரோது நாட்களில் யூதேயாவில் இல்ல பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது அந்த சம்பவத்தை சொல்றாங்க. அதனால உடனே பெத்லகேமில் சொல்லக்கூடாது. கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து எங்கிருந்து வராங்க? அவங்க இடம் எங்க? கிழக்கு. அப்ப அவங்க புறப்பட்ட இடம் கிழக்கு. அப்ப கிழக்கில் இருந்து என்ன செய்தாங்க? புறப்பட்டு வந்தாங்க. அப்போ வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த கேள்வியை பாருங்க. யூதேயாவின் ராஜாவாகி ஏரோதினுடைய அரண்மனைக்கு போயிட்டு கேட்கிறாங்க, எனக்கு என்ன எங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்கிறான். அப்போ உடனே இதை கேட்ட உடனே அப்போ இந்த விஷயங்களை சொல்லும்போது, யூதேயாவின் தேசத்தில் பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ இந்த வசனத்தை யார் சொல்றது? சாஸ்திரிகள் தான் சொல்றாங்க. அப்போ இந்த வசனம் மீகாவில் இருக்கு. அப்போ மீகாவில் இருக்கிறதான இந்த வசனத்தை புரதேசத்து சாஸ்திரிகள் படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன காரணம் இருந்துச்சு? எப்படி அவர்கள் யூத வேதாகமத்தை படிச்சாங்க? எங்கிருந்து படிச்சாங்க? ஏன் அவங்க படிச்சாங்க? அதுக்குரிய காரணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்போ அவங்க சொல்றார், அப்போது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைச்சி நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை திட்டமாய் விசாரிச்சு எப்போ தோன்றுச்சு, எப்போ வந்துச்சு, அதையெல்லாம் கேட்குறான். விவரமாக கேட்டு வச்சுக்கிட்டார். இப்போ நீங்கள் போங்க, நீங்கள் போய் பிள்ளை எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச பிறகு நான் என்ன செய்கிறேன்? நானும் வந்து பணிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அனுப்பிக்கிறேன். இவங்க புறப்பட்டு போகிறாங்க. கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு அது திரும்ப வந்துருச்சு. பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரலும் போயிடுச்சு. இவங்க எத்தனை மைல் தூரம் நடந்து போனாங்கன்னு தெரியாது. இவங்க அரண்மனையிலேருந்து எத்தனை மைல் தூரம் நடந்து போனாங்கன்னு தெரியாது. போயாச்சு. இப்போ வந்திருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை சாஸ்திரிகள் சத்திரத்திலா கண்டார்கள்? முன்னணையத்திலேயே பார்த்தாங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம படம் காட்டுறோமே, எங்க காட்டுறோம்? சத்திரத்துல காட்டுறோம். தப்பு இல்லை. அது சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை இருந்த ஸ்தலம் அவனுடைய வீட்டு வந்துருச்சு. அப்போ என்ன செய்தாங்கன்னா, அங்கு வாசிக்கிறோம் 11ஆம் வசனம், அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து, 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க.
உங்கள் பைபிளில் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? சாஸ்திரிகள் எங்கே போனாங்க? சத்திரத்துக்குள் பிரவேசித்தினாருக்கு. முன்னணையத்துக்குள் பிரவேசம் போட்டிருக்கும்ல, ஆனால் என்ன சொல்லியிருக்கு? அந்த வீட்டிற்குள். அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. யார் வீட்டுக்கு? அவங்க வீடு எங்கே இருக்கு? நாசிரேத்து போயிட்டாங்க. ஏன்னா 8ஆவது நாள் போயிட்டாங்களா அவங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போ நாசிரேத்து ஊரில் தான் யாரை சந்திச்சாங்க? நாசிரேத்து ஊரில் தான் இந்த சாஸ்திரிகள் இயேசுவை என்ன செய்தாங்க? சந்தித்தார்கள். அப்போ நம்ம இத்தனை காலம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசித்து பாருங்க. இத்தனை வயசு வரை என்ன பண்ணியிருக்கீங்க? சரி, பரவாயில்ல. விழுந்து பணிந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த சாஸ்திரிகளை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? வெளியிடங்கள இவர்கள் கிழக்கே இருந்து வந்தவர்கள், கிழக்கத்தியர்கள் அல்லது கிழக்கத்திய புத்திரர்கள். அப்ப கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். ஈஸ்டர்ன் பீப்புள். வேதத்தில் ஈஸ்டர்ன் பீப்புள் என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு வரும்போது கிழக்கத்தியர்கள் என்று சொல்லும்போது, பைபிள் ஒரு ஊரை கிழக்கு வடக்கு தெற்கு அல்லது ஒரு சம்பவத்தை அப்படி சொன்னிச்சுன்னா அது ஒரு நாட்டையோ ஒரு இடத்தையோ அப்படி குறிக்கும். அப்போ கிழக்கத்தியர்கள் என்று சொல்லி குறிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாகிய கெத்தூராளுக்கு பழைக்கிற பிள்ளைகளை ஆபிரகாம் வெகுமதி கொடுத்து அனுப்பி வைக்கிறார், நீ போய் சேருன்னு. அவங்க போய் கிழக்கே போய் குடியேறாங்க. அவர்கள் தான் கிழக்கத்திய புத்திரர்கள். அப்போ ஆபிரகாமுடைய வம்சத்து வழியிலே வந்தவர்கள் தான் ஈஸ்டர்ன் பீப்புள். யார் அவங்க? கிழக்கத்தியர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஆபிரகாம் வழித்தோன்றலில் வந்தவர்கள் யெகோவா தேவனை ஒரிஜினலா பின்பற்றுகிறது ஈசாக்கு. ஆனா இந்த ஆபிரகாமின் வழித்தோன்றலில் வந்ததான வம்ச வழியினர் ஆபிரகாமின் தேவனாகி யெகோவாவை ஒரிஜினலா பின்பற்றாம அவர்களுக்குள் கலப்பு வந்து விட்டது. யெகோவா தேவனை ஏக தேவன் என்ற கொள்கைக்கு இருந்து ஆனா கலப்பு அவர்களுக்குள்ள வந்ததுனால அவர்கள் மற்ற ஞான நூட்களையும் என்ன செய்தாங்க? படிக்கவும் எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவர் தான் சௌராஷ்டிரர் என்று சொல்கிற ஒரு மதம், சௌராஷ்டிரீசம். இங்க இருக்கிற சௌராஷ்டிரம் கிடையாது. சௌராஷ்டிரீசம் என்பது யூத மதத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. யூத மதத்துக்கு முன்னாடி இருந்தது. யூதம் அல்லது தேவனுடைய வேதமாகிய டிஎன்கே கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது சௌராஷ்டிரீசம். ஞான கோட்பாடு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் யோபு ஒரு சௌராஷ்டிரா. அவன் ஞான கோட்பாட்டுக்காரன். அவன் யூதன் அல்ல, கிழக்கத்திய புத்திரன். யோபின் புத்தகத்தில் நீங்கள் பைபிளை படிச்சீங்கன்னா அவன் கிழக்கத்திய புத்திரர்களே பெயர் பெற்ற மனுஷனாக இருந்தான். அவன் ஈஸ்டர்ன் பீப்புள். அவன் அதனால தான் அவனுடைய புத்தகம் ஞானமாக இருக்கிறது. ஆனால் அவன் எப்படி தேவனுடைய பாதுகாப்புக்குள் வந்தான்? அவன் தேவனை பற்றி கொண்டான். அவன் மற்றவர்கள் பின்பற்றினதான அதாவது கலப்பான தெய்வத்தை பின்பற்றாமல் ஏக தெய்வமாகி யெகோவா தெய்வத்தையே அவன் செய்தான், பின்பற்றினான். அதனால தான் தேவன் அவனை வேலை அடைத்தார். வேலை அடைக்கிற இடத்துக்கு அவன் இருந்தான். ஆனா அவன் கிழக்கத்திய புத்திரன். அப்போ இந்த மக்கள் கிழக்கத்திய புத்திரர்கள் எழுதப்படுகிறது. அந்த பெல்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அரேபியன் மக்கள் முழுசும், பெர்ஷியா இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஈஸ்டர்ன் பீப்புள், கிழக்கத்தியர்கள். ஈரானையும் சேர்ந்துதான். ஈரான், ஈராக்கு, சவுதி, இந்த கீழே இருக்கிற அப்படியே அந்த பகுதி எல்லாம் ஈஸ்டர்ன் பீப்புள். மீதியா இது வரலும் எகிப்து வரையிலும் அது கிழக்கத்திய புத்திரர்கள் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த மக்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டு வந்தார்களே, இவர்கள் எப்படி அந்த வசனத்தை சொல்றாங்க பாருங்க. நாங்கள் எருசலேமின் பிரபுக்களுடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். இது இந்த நட்சத்திரம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இவங்க என்ன செய்தாங்க? ஆய்வு பண்ணானுங்க. அப்போ அவர்களுடைய கொள்கைக்குள் இருந்ததான ஒரு மனிதன் இருந்தான். அங்கே பார்க்கிறோம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லியிருக்கு? என்னாகமம் 24 பீழையாம் சொல்றார் பாருங்க. 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குறதை பார்த்து தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது. அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேரின் குமாரனாகிய பீழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்போ இதுவரையில் அவன் கண் திறக்கப்படாதவன். இப்போ அவனை கர்த்தர் கண் திறக்கிறார். கண் திறக்கப்பட்ட சொல்றான். என்ன சொல்றான்? தேவன் அருகிற வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். 3வது, மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்தின் புத்திரரை நிர்மூலமாக்கும். ஆமென். அடுத்து, ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லுகிற ஒரு நற்செய்தியை இந்த பீழையாம் சொல்லுகிறான்.
பீழையாம் யாரு? நிறைய பேர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுவீர்கள். பீழையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இஸ்ரவேலர்கள் இப்பதான் எங்கிருந்து வராங்க? எகிப்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசியா வந்தான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்கிற பெயரை அவன் உபயோகிக்கிறான். நான் கர்த்தருடைய நாமத்திலே அவன் உபயோகிக்கிறான். அப்படியானால் இந்த கிழக்கத்தியர்கள் யெகோவா தேவனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யெகோவா தேவனை என்ன செய்றாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் சொல்லுகிறது, அவங்க சொன்னதெல்லாம் நடக்குது. ஆனா தேவன் யெகோவா தேவன் சொன்னதல்ல. ஆனா இப்போ அதனாலதான் இஸ்ரவேலர்களை சபிக்கும்படி அவன் வருகிறான். அவனுக்கு இஸ்ரவேலர்கள் யெகோவா தேவனுக்கு சொந்தக்காரர்கள் என்று தெரிஞ்சிருந்தா அவன் சபிக்க வருவானா? வெள்ளியும் பொண்ணும் வீடு நிறைய தரேன்னு சொன்ன உடனே வரானே. இன்னைக்கு நம்ம சில ஊழியக்காரர்கள் அப்படித்தான் இருக்காங்க. வெள்ளியும் பொண்ணுக்கு இறங்குறவங்க பீழையாமண்டிய ஊழியம் செய்யறாங்கன்னு அர்த்தம். வெள்ளியும் பொண்ணுக்கு மயங்குகிறவர்கள் எந்த ஊழியத்தை செய்யறாங்க? பீழையாம் மினிஸ்ட்ரி. வெள்ளியும் பொண்ணுக்கும் எதிரியா கர்த்தரையே நம்பி ஊழியம் செஞ்சா அது எலியா எலிசா வேண்டிய ஊழியம். ஆமென். புரியுதா? ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கிறோம், ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கிறோம். பீழையாம் சொல்லுகிறான். அப்போ இந்த வார்த்தை, இவன் சொன்னதான வார்த்தையை இவர்கள் என்ன செய்தாங்க? இப்போ பிடிச்சிட்டாங்க. இந்த மக்கள் பிடிச்சாச்சு. இப்போ சொல்லுகிறான், ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த அப்போ இவன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றா தேடுறான். ஒரு ஸ்டார் ஒன்று வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் இன்னும் அதிகமாக படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். ஏசியாவின் புத்தகம் 45க்கு திருப்புங்க. பெர்சிய மன்னன் கோரேசு, இன்னும் அதிகமாக சொல்லுகிறேன், புறஜாதியார்களுடைய பங்கீடு பாருங்க. பெர்சிய மன்னன் கோரேசுடைய பிறப்பை வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக கோரேசு பிறக்கிறதுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் பிறப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கோரேஸ் என்ற மன்னன் பெர்சிய மன்னன், பாரசீகத்து மன்னன். அவன் புறஜாதியான். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பிறப்பார். கோரேஸ் என்று சொல்லுகிற மன்னன் ஒரு பிறப்பார் என்று சொல்லுகிறது. அவருடைய வேலை என்ன, அவருடைய ஊழியம் என்ன, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிற விஷயத்தையும் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வாக்கியங்கள் யாருக்கும் தெரியும்? பெர்சியர்களுக்கும் தெரியும் இல்லையா? இந்த நூலை யாரும் படிச்சிருப்பா? பெர்சியர்கள் படிச்சிருப்பாங்க. அப்போ எங்களுடைய நாட்டில் பிறக்க போகிற மன்னனை குறித்து யூத வேதாகமம் சொல்லுகிறது சொன்னால், யூத வேதாகமத்தில் ஏதோ ரகசியம் இருக்கிறது. உலகத்தை குறித்து அத்தனை விஷயமும் அதுல என்ன செய்யணும்? கண்டிப்பா இருக்கணும் என்று சொல்லி நிறைய பேர் ஆய்வு செய்த ஆரம்பிச்சாங்க. பைபிளை நிறைய ஆய்வு செய்தார்கள். அப்படி ஆய்வு செய்த போதுதான், நிறைய ஆய்வு நடந்த போதுதான் யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை புறஜாதிகள் பிடித்துக் கொண்டார்கள். விளங்குதா? ஆமென். அது மட்டுமல்ல, நீங்க நம்முடைய வரலாற்று புத்தகங்களை படிக்கிறப்ப படிச்சீங்கன்னா, இந்திய வரலாற்றில் ஹர்ஷர் இவங்கெல்லாம் நினைச்சாங்க யூத வேதாகமாகிய டிஎன்கேவை எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்ததான தாலமி, 2ஆம் தாலமி பிலதெல்பஸ் தன்னுடைய லைப்ரரியில் வைக்க அவன் அதை மொழிபெயர்த்தான், தன் நாட்டுக்கு வைத்தான். லைப்ரரியில் ஏன் வைக்கணும்? அதை இன்னொருத்தருடைய மதத்தினுடைய புத்தகத்தை ஏன் வைக்கணும்? ஏன் அறியணும் அதை? காரணம், அதில் அநேக மகத்துவங்கள் இருக்கிறதை அறிந்தான். அதனால தான் தன்னுடைய லைப்ரரி கொண்டு வச்சாங்க. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற லைப்ரரிக்கு நம்முடைய வேதாகம் போயிருக்குமா? போயிருக்காதா? கண்டிப்பாக போயிருக்கணும். கண்டிப்பாக யூத வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற பெரிய அறிஞர்கள் வேதாகமத்தின் ரகசியங்களை தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் போதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கண்டுபிடித்தார்கள். அப்படித்தான் இந்த கிழக்கத்திய சாஸ்திரிகளும் என்ன செய்திருக்கணும்? ஈஸ்டர்ன் பீப்புள் என்ன செய்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா அவர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான விஷயம், உண்மை தகவல் என்ன தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, அவரை தொழுது கொள்ளும்படி நாங்கள் வந்தோம். அவர்களை குறித்து சில சரித்திரங்கள் சொல்லும்போது இவர்களை சாஸ்திரிகள் என்று அழைக்காமல் ராஜாக்கள் என்று அழைக்கிறாங்க. இவர்கள் ராஜாக்களாக இருக்கலாம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். அப்ப சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்தார்கள். அதாவது தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்பழம் மூன்றையும் கொண்டு வந்து என்ன செய்தாங்களா? தாழ பணிந்தார்கள். ஐயா, ராஜாவாக அபிஷேகம் பெற்று கிங்ஷிப்பில் இருக்கிறவனை தான் விழுந்து பணிவாங்க. குழந்தை யாரையா பணிவாங்க ராஜான்னு? நான் சொல்றது விளங்குதா? அவன் நல்ல
திடகாத்திரமா நின்று கிங் ஆடையை அணிஞ்சுக்கிட்டு நின்று இருந்து அவன் மேல அவன் முன்னாடி விழுந்து பணிஞ்சா அவன்கிட்ட இருந்து ஏதாவது ஃபேவரா எதிர்பார்க்கலாம், ஏதாவது கொடுப்பான்னு எதிர்பார்க்கலாம். குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ஆழ்ந்த சத்தியம் அதுக்குள்ள மறைந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் குழந்தை என்பது தோற்றத்தில் தான், ஆனா பிறந்தது ராஜா. ஆமென், ஆமென். அதனாலதான் அவர்கள் கொண்டு வந்து வைத்து பணிந்தார்கள். அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. கிங்ஷிப், அதாவது தங்க கோல்டு கிங்ஷிப்பை குறிக்குது. தூப வர்க்கம் என்பது ஆசாரியத்தை குறிக்குது. அடுத்தது வெள்ளைப்போல் என்பது உபத்திரவத்தையும் பாடையும் குறிக்குது என்று சொல்லுவார்கள். உண்மைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த பீழையாம், அதாவது உலகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆமென். உலகத்தார் எல்லாரும் என்ன செய்தாங்க? கண்டாங்க. அப்படியானால் இவர் சொல்லுகிறதான சத்தியம் என்ன? இவர் சொன்ன விஷயம் என்ன? மோவாப்பை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த பீழையாம் சொல்லுகிற விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தை படிங்க, 17 படிங்கயா. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், எழும்பும். அது என்ன செய்யுமா? மோவாபின் எல்லையை நொறுக்கி. அப்போ மோவாப்பை அழிக்கும்னு சொல்றார். சரி, இப்போ என்ன செய்யுது? மோவாப்பின் எல்லையை நொறுக்கின்றது ரைட்டு. மோவாப் உயிரோடு இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. சேத்தின் புத்திரர்கள் யாரு? காம், சேம், யாபேத்தது. சேத் யாரு? ஆதாமுடைய பிள்ளை. எங்க இருக்கு? ஆதாமுடைய பிள்ளையை குறிக்குது இது சேத்து. அப்ப சேத்தின் புத்திரரை நொறுக்கின்றிருக்க இயேசு கிறிஸ்துவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய ஊழியம், அவருடைய மரணத்துக்கு பிறகு என்ன செய்தார் என்ற சத்தியத்தை இந்த பீழையாம் சொல்லுகிறார். மோவாப்பின் எல்லையை நொறுக்கி அப்படின்னா, மோவாப் என்று சொல்லுகிறது யாரை குறி? சபிக்கிறவனை நொறுக்கி. சபிக்கிறவன் யாரு? பிசாசு. சொல்றது புரியுது அவங்களுக்கு? அடைமொழி. மோவாப் என்ன செய்தான்? இஸ்ரவேல் என்ன பண்ணா? சபிக்க வந்தான். அப்படியால் தேவ ஜனங்களை சபிக்கிறவன் யாரு? பிசாசு. அப்படியால் பிசாசை நொறுக்கி சேத்தின் புத்திரர்களை நிர்மூலமாக்குதல். நிர்மூலமாக்குதல் அர்த்தம் டஸ்ட் ஆக்கணும். அப்ப டஸ்ட் ஆக்குறது என்ன அர்த்தம்? தூசு, நிர்மூலம், ஒண்ணு இல்லாம, அதாவது ஷேப்லெஸ் ஆக்குறது. அப்ப இந்த சேத்தின் புத்திரர்கள் என்ன பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்க? தேவ துரோகம் என்ன செய்தாங்க? அவனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஷேப்லெஸ் அப்படின்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சேத்தின் புத்திரர்கள் ஆதாமுக்கு பின்னாடி பிறந்தவன் சேத்து. காயின் ஆபேல் சம்பவத்துக்கு பின்னாடி ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டவன் சேத்து. ஆனா சேத்து வரையிலும் தேவனை யாரும் தொழுது கொள்ளவில்லை. சேத்தின் பிள்ளை ஏனோஸ் பிறந்த போது யெகோவா தேவனை எல்லாரும் என்ன செய்றாங்க? எல்லாரும் தொழுது கொள்றாங்க. எல்லாரும் தொழுது கொள்றாங்க. அப்ப எல்லாரும் தொழுது கொண்ட காலத்துக்கு பின்னாடி நீங்கள் மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்கிற காலம் வரையிலும் என்ன காலம்? அது மனசாட்சியின் காலம், அது அறியாமையின் காலம். அது என்ன காலம்? அது அறியாமையின் காலம். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அறியாமையின் காலத்துல தேவன் எப்படி இருந்தாராம்? காணாதவரை போல இருந்தார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, அப்போ மனசாட்சி, அதாவது அறியாமையுள்ள காலத்தை தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறவரை, மோசே காலம் வரையிலும் அறியாமையின் காலம் தான். அப்ப அந்த அறியாமையின் காலத்துல வாழ்ந்தவர்களுடைய பெயர் லிஸ்ட் யார் பேர்ல வருது? யார் பேர்ல? சேத்தின் லிஸ்ட்ல வந்துருது. அப்ப ஆபிரகாமும் சேத்தின் லிஸ்ட்ல வந்துடுறாரு. அப்போ ஆபிரகாமில் இருந்து அறியாமையுள்ள காலங்களில் வாழ்ந்த மக்களுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார்? என்ன வச்சிருக்காரு? அடிப்பார், நொறுக்குவாரா? செத்த பிறகு, இயேசுநாதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு காவலில் உள்ள ஆவிக்கு போய் பிரசங்கம் பண்ணாரு. அது நோவாவின் காலத்தின் ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்குல்ல. அந்த நோவா என்று சொல்லுகிறது ஒரு மனிதனை குறிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த அறியாமையின் காலத்தை குறிக்கிறதுக்காக நோவாவின் காலம் என்று எழுதப்படுகிறது. நோவாவுக்கு முந்தைய காலம் சேத்து வரையிலும், நோவாவுக்கு பிந்தையது இந்த நியாயப்பிரமாண காலம் வரையிலும் இருக்கிற இந்த காலத்தை தான் தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3 நாளும் காவலில் ஆவிக்கு போய் பிரசங்கிப்பார் என்பதையும் கூட இந்த பீழையாம் தீர்க்கதரிசி முன்வைத்திருக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு மனிதனாய் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளைக்கு பிறகு உயிர்த்தெழுவார் என்கிற சத்தியத்தையும் கூட புறஜாதியானாகிய பீழையாம் இளைமறை காயாக உள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டப்போ
ஏன் அவன் கலங்கினான்? அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்க என்று கேட்டால், மகா ஏரோது அல்லது ஏரோது ஆன்டிபேட்டர் என்று சொல்லுகிறவன், அவனுடைய காலம் கிமு 74 கிமு 4 வரை அவனுடைய ஆயுசு நாட்கள். இந்த ஏரோது ரோமர்களால இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன். ரோமர்கள் இவங்க ஏசாவின், இந்த ஏரோது ஏசாவின் வம்சத்தினர், ஏசாவுடைய வம்சத்தை சேர்ந்தவன். அது ஏதோம் என்று சொல்லி இன்றைக்கும் ஏதோமியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஏசாவின் வம்சத்தை சார்ந்தவர்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இதுமேயா என்று இவர்களை அழைக்கப்பட்டது. மக்காபியர்களான ஜான் அரிஹானஸ் ஆசாரியனாக இருந்தபோது அரிஸ்டோபிளஸ், 2ஆம் அரிஸ்டோபிளஸ் யூதருக்கு ராஜாவாகவும் எருசலேமை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ தாலமியினாலும் அந்தியோகஸ்தர்களாலும் யூதர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டாங்க. எகிப்தில் இருக்கிற தாலமியும் அந்தியோகஸ்தருக்கும் சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போது இதற்கு நடுவில் இருக்கிறது எருசலேம். மேலே சீரியாவுடைய ஆட்சியாளன் அந்தியோகஸ், தாலமி எகிப்தினுடைய ஆட்சியாளன். இவருடைய சண்டை எருசலேமில் நடக்கும். சிக்கி தவித்தாங்க எருசலேம் மக்கள். இந்த போராட்டத்தை முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணவன், ரோம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ரோம் நல்ல வளர்ச்சி பெற்று வருது. உடனே என்ன செய்தாங்க, ரோம தளபதியாயிருந்த பாம்பே என்று சொல்லுகிற இடத்துல இந்த அரிஸ்டோபிளஸ் ஜான் அரிஹானஸ் என்ன செய்கிறாரு, எங்களுடைய நாட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தாங்க என்று சொல்லி அவர்களை உள்ளே அழைத்து கொண்டான். அதன் நிமித்தம் யூதேயா ரோமர்களுடைய வசமாயிடுச்சு. இப்போ ரோமர்களுடைய வசமாக வந்த பிறகு அரிஸ்டோபிளஸுக்கும் இவர்களுக்குள்ள நடந்த சண்டையில் அரிஸ்டோபிளஸ் கொல்லப்பட்டான். அரிஸ்டோபிளஸ் இறந்துட்டார். இறந்த பிறகு அரிஸ்டோபிளஸ் வம்சத்தை சேர்ந்த மரியம் என்று சொல்லுகிற பெண் ராஜாத்தி, அதாவது ஒரு குயின், அவள் தான் என்ன செய்தா, எருசலேமுக்கு ராஜாவாக பிரகடனப்படுத்தி இருந்துட்டு இருந்தாங்க. இந்த காலங்கள் இருந்தப்போ இந்த அந்தியோகஸ் இந்த ஏதோமையை சேர்ந்ததான மகா ஏரோது ஆன்டிபேட்டர் ஜான் அரிஹானஸுக்கு கிளர்க்கா பணியாற்றினார். திருச்சபையினுடைய நிர்வாகத்துக்கு கிளர்க்கா பணியாற்றினார். அது முக்கியஸ்தனாய் பணியாற்றினார். அவர் என்ன பண்ணார், கேட்டார் போயிட்டு, ஐயா நாட்டை நீ அவர்கிட்ட கொடுத்துட்ட, இப்போ எங்களுக்கு நிர்வாகம் பண்ணதற்கு ரோம அரசாங்கத்தில் எனக்கு ஏதாவது உதவி வாங்கி கொடுங்க என்று சொல்லி கேட்க, ரோம அரசாங்கத்திலிருந்து இவர்கள் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்த காலத்தில் தான் இந்த ஆன்டிபேட்டர் ரோமோடு தொடர்பு வைத்துக் கொண்டான். ரோமோடு தொடர்பு வைத்துக் கொண்டவன் ஜூலியஸ் சீசருடைய மரணத்திற்கு உதவி செய்தான். ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணான், உதவி பண்ணுகிற காலத்தில் அவன் வளர்ந்து வருகிற போது, நல்லா வளர்ந்து வருகிற காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இவன் செய்த உதவிக்காக அகஸ்டு சீசர், அதாவது சீசருடைய தத்து வளர்ப்பு பையனான அகஸ்துராயன் அல்ல அக்டோவியன் என்று சொல்கிற அவன் என்ன செய்தான், இந்த ஆன்டிபேட்டருக்கு சகாயம் பண்ணினான். அவன் செய்த உதவிக்காக சகாயம் பண்ணுற விதத்தில் கலிலேயாவுடைய ராஜாவாக பிரகடனப்படுத்தி அவனை அனுப்பி வைத்தான். அது மட்டுமல்ல, ரோம செனாடர் என்று சொல்லுகிற அந்த முக்கியமான பதவியும் அவனுக்கு கொடுத்து அனுப்பினான். இந்த செனாடராகவும் யூதேயாவின் அல்லது கலிலேயாவுடைய எம்பரர் என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு வந்ததுனால ரோமர்களாலேயே இவன் யூதருக்கு ராஜா என்று அழைக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, ஏற்கனவே திருமணமான ஏரோது மனைவியை விட்டுட்டு இந்த மரியம் என்று சொல்லுகிற யூதருக்கு ராஜாவாக இருந்த அரிஸ்டோபிளஸுடைய சொந்தக்காரி, அவளை திருமணம் பண்ணினான். இந்த திருமணம் பண்ணுகிற விதத்திலும் அவன் யூதருக்கு ராஜாவாக இருந்தான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த யூதருக்கு ராஜாவாக இருந்ததுனால இன்னொரு யூதருக்கு ராஜாவாக ஒருவன் பிறந்திருக்கிறாரா என்ற அச்சமும் பயமும் வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே அவன் செய்தது, யூதருக்கு ராஜா என்ற இடத்திற்கு அவன் வந்தது தகாத முறையில் தான் என்ன செய்தான், யூதருக்கு ராஜாவாக அவன் வந்தான். அதனால் அவன் யோசித்தான், யூதருக்கு ராஜாவாக வந்திருக்கிறது இவன் சரியான முறையில் அவன் வர தேர்வு செய்யப்படாதனால இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி அவன் பயந்தான். அதை குறித்து நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் படித்து அதை புரிந்து கொள்ளலாம். இந்த ஏரோது கிமு 4 மரித்து போகிறான். எப்படி மரித்தான் என்று சொன்னால், அவன் விஷமறிந்து மரித்து போகிறான்.
மிக பிரச்சனை அதிகமாகிறது, சமூக பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தவொடனே அவனே என்ன செய்தான், சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த தற்கொலை செய்து கொண்ட போது இவன் என்ன செய்தான், புறப்பட்டு தன்னுடைய மகனாகிய ஏரோது ஆன்டிபேட்டர் அவன் ஆன்டிபாஸ் என்ன செய்கிறார், ரோம நாட்டுக்கு போய் என்னுடைய அப்பா இறந்த விவகாரம் என்ன என்று சொல்லி எல்லாம் விசாரிச்சு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான், ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக அவன் என்ன செய்கிறான், பிரகடனப்படுத்தி அவன் வருகிறான். அவன் வரும்போது அவனுடைய சகோதரமார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. அப்படி வந்தவன் தான் அடுத்த ஏரோது ஆன்டிபாஸ். அவன் கிபி 4 கிமு 4 கிபி 39 வரை அவன் ஆட்சி செய்தான். அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் யோவான் ஸ்நானகன் கொல்லப்படுகிறது, மற்ற இந்த சம்பவங்கள்லாம் என்ன செய்யுது. அதாவது இயேசு கிறிஸ்துடைய காலம் வரையிலும் அவன் என்ன செய்தான், இருக்கிறான். இயேசு கிறிஸ்து காலம் வரையிலும் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். சரிங்களா? சரி, அப்படியானால் இந்த ஏரோது ஆன்டிபாஸ் அல்லது ஆன்டிபேட்டர் என்று சொல்லுகிறவன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது கலங்கின பிறகு அவன் செய்த தந்திரமான வேலை என்னன்னு தெரியுமா? வேத ஆசாரியர்களையும் ஜனத்தின் வேதபாரர்களையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் அல்லது மேசியா எங்கே பிறப்பார், மேசியா எங்கே பிறப்பார், வேதம் என்ன சொல்லுகிறது சொல் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, பெத்லகேம்ல பிறப்பாரு, யூதேயாவில் பெத்லகேம்ல பிறப்பார், அதை குறித்து இங்கே சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி வேதபாரகர்களும் சொல்லுகிறார்கள். சாஸ்திரிகள் சொன்ன தகவலையே இவர்களும் இங்கே சொல்றாங்க. அப்போ மீகாவின் புத்தகத்தில் இருக்கிறத எடுத்து காட்டுறாங்க. இங்கே மேசியா அனுப்பிச்சுவார் பிறப்பார் என்று சொல்லி மீகா 5:2 வாசிக்கிறோம். எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறிதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவரிடத்தில் புறப்படுதல் அனாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. அப்படியானால் இயேசு பிறக்க வேண்டியது என்று சொல்லுகிறது எந்த நாளை சேர்ந்தது? 2000 ஒரு கிறிஸ்து பிறப்பார் என்பது சொல்லுகிற செய்தி பூர்வ செய்தி, அதை சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு வரார். அப்படியானால் இந்த ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க, காலத்தை நிதானிக்கிறாங்க. எந்த காலம் இது? அப்ப இங்க பிறப்பார்னு சொல்லியிருக்கு, ஆனா இந்த காலத்துல தான் பிறப்பாரா? யூதேயாவில பிறப்பார்னு சொல்லியிருக்கு. அந்த விளக்கத்திற்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 21 27 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க என்ன சொல்லியிருக்கு. 70 வாரங்கள் 70 வீக்ஸ் 70 வாரங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கிற ஆட்கள் எழுதுவாங்க, சொல்லுவாங்க. காலங்களும் யுகங்களும் என்ற ஏஜஸ் அண்ட் டிஸ்பென்சேஷன் என்று சொல்லுகிற புத்தகத்தை பாடங்களை எடுக்கிற ஆசிரியர்கள் இதை சொல்லுவாங்க. அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, 70 வாரங்களை குறித்த செய்தி அங்க சொல்றார். நீங்க பாருங்க 24ஆம் வசனத்தை வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலுள்ள உன் பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்படுகிறது. அப்போ தேவாலயத்தின் மேல 70 வாரம் நிறைவேறிடுச்சுன்னா 70 வாரங்களுடைய செய்தியை சொல்லி இந்த போதுதான் மேசியாவை குறித்த தகவலை சொல்லிட்டு வர்றார். அப்ப என்ன நிதானிக்கிறாங்க அவங்க, சொல்றாங்க ஒன்னா நீங்க பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மீறுதலை தவிர்க்கணும், பாவங்களை தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யணும், நித்திய நீதியை வருவணும், தரிசனத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் முத்தரிக்கணும் இல்லையா? அப்போ மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன்னுடைய மகா பரிசுத்த நகரத்தின் மேலும் எத்தனை வாரம்? 70 வாரம் குறிக்கப்பட வேண்டும். அப்ப சொல்றாரு எப்படி அப்படின்னு கேட்டா, நீ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 25. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 72 வாரமும் செல்லும். அப்போ 7 வாரம் பிளஸ் 62 சேர்ந்தா 69 வாரம். அப்ப மேசியா வருகிறதற்கு எத்தனை வாரம் செல்லணும்? 69 வாரம். எந்த நாள்ல இருந்து? தேவாலயம் கட்ட தொடங்கினதிலிருந்து 69 வாரம் வந்தா மேசியா வந்துருவார் என்கிற கால கணக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவாலயம் கட்ட ஆரம்பிச்சது எப்போ? இடிக்கப்பட்ட தேவாலயம் சாலமோனினால் கட்டப்பட்ட தேவாலயம் இஸ்ரவேலர் மக்கள் தேவனை ஆராதித்து தொழுது கொண்டிருந்த காலங்களில் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மிகுதியினால் போனது நிமித்தம்
பாபிலோனினால் சிறைபிடிக்கப்பட்டு தேவாலயம் பாழாக்கப்பட்டது. அப்ப பாழாக்கப்பட்ட தேவாலயம் தீக்கரையாக்கப்பட்டது, ஒண்ணுமே இல்லை. நெகேமியா சொல்லும் போது அலங்கம் இடிஞ்சு கிடக்கு, தேவாலயம் இடிஞ்சு கிடக்கு, ஒருவரும் அங்க தொழுகைக்கு போக முடியாது, ஆராதிக்க போக முடியாது. அப்படி இடிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் நெகேமியா கேட்கிறார், எப்படியா இருக்கு ஊர்ல இருந்து வரவன் சொல்றான், எருசலேமில் இருந்து வருகிறவன் பாபிலோனில் இருக்கிறதான நெகேமியா பார்த்து சொல்கிறான், ஐயோ அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்லாம் தீக்கரை ஆக்கிட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். இப்ப சொல்லி முடிச்ச உடனே இவர் என்ன செய்யப்படுகிறது, கர்த்தர் ஏற்கனவே நாம் வாசித்தோம் இல்லையா கோரேசை குறித்து, நீங்கள் ஏசாயா 45 வாசிச்சோம் இல்லையா, கர்த்தர் அவன் தேவாலயத்தை கட்டுவதற்காக 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவன் தன்னுடைய கஜானாவில் இருந்தும் தன்னுடைய ஆட்சி போனாலும் மற்றவ ஆட்சியாளன் வந்தா கூட தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கோரேஸ் தீர்மானித்து அந்த கட்டளை பிறப்பித்தான். அந்த கட்டளையின்படி தேவாலயம் கட்டப்பட்டது, தேவாலயத்தினுடைய அலங்கம் கட்டப்பட்டது, தேவாலயத்தின் பிரதிஷ்டையும் நடத்தப்பட்டது. அப்ப அந்த தேவாலயம் கட்டளை பிறந்துச்சு, கட்ட வேண்டும் என்ற கட்டளையை போட்டா பார்த்தீங்களா, அந்த வருஷம் 444 என்று சொல்லுவார்கள். கிமு 444 தான் கட்டளை பிறந்ததாக சிலர் கணக்கு சொல்லுவார்கள். எனக்கு சரியான இதுதான் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் 444 43 அல்லது அந்த காலகட்டத்தில், அப்போ அந்த வருஷத்திலிருந்து மேசியா பிறக்கிற காலம் வரை, அந்த காலம் வரையிலும் கணக்கு போட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, ஆமா 69 வாரம் வந்துருச்சு. எப்படி என்று சொன்னா, ஒரு வாரம் என்பது 7 நாள். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 7, நான் அதுக்கு கணக்கு இங்க போட்டிருக்கேன், 7 வாரம் என்பது 7 49 வருஷம். 62 வாரம் என்பது 62 × 7 434 ஆண்டுகள். அப்படியானால் இந்த 49 ஆண்டையும் 439 ஆண்டையும் சேர்த்தா உங்களுக்கு 483 ஆண்டுகள் வரும். இந்த 483 ஆண்டுகளை அவர்கள் என்ன செய்தாங்க, கணக்கு டாலி பண்ணி வராங்க, போட்டு பார்க்கிறாங்க. அந்த போட்டு பார்த்துட்டு வரும்போது பிறக்கிற காலத்தை, அதாவது மேசியா சங்கரிக்கப்படுகிற வரை, மேசியா அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கட்டளை வெளிப்படுத்தும் போது மேசியா மறுமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். சரிங்களா? வெளிப்படுவது முதல் மேசியா மறுமட்டும், அவைகள் வீதியின் அலங்கம் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் என்று சொல்லுகிற வெளிப்பாடை சொல்கிறார். அப்ப இந்த 62 வாரங்களில் இங்க சொல்லப்பட்டிருக்க 26ஆம் வசனத்துல 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு இருந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அப்ப வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் யாரு? அந்த கிறிஸ்துவின் ஜனங்கள். அப்ப இதை என்ன சொல்லுகிறார், இந்த 62, அதாவது 7 62 இதை முடியும் போது மேசியா சங்கரிக்கப்படுவார். எனவே மேசியா சங்கரிக்கப்பட்ட காலத்திற்கும் கட்டளை பிறந்த ஆலயம் கட்டுவதற்கான கட்டளை பிறந்த ஆலயம் கணக்கு பண்ணீங்கன்னா 483 ஆண்டுகள். அவங்க கணக்கு பண்ணி பார்த்துட்டு வேத பாரகர்கள், இஸ்ரவேலின் வேத பாரகர்கள் சொல்லிட்டாங்க, இது மேசியா பிறக்கிற காலம் தான், அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே என்று கேட்டது சரியான காலம் இது என்று சொல்லி எருசலேமின் ராஜா என்று பிரகடனப்படுத்திக்கிட்ட ஏரோது கிட்ட சொன்னாங்க. ஏரோது இன்னும் கலங்கிட்டான். ஆமென் ஆமென். அந்த ஒரு வாரம் இருக்கு பாருங்க, 69 70 வாரம் இல்லையா, அந்த ஒரு வாரத்தை நிறைய பேர் இந்த கிருபையின் காலத்தை போட்டு முடிச்சு போடுவாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, இது சபை திருச்சபையின் காலம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலிருந்து, முதலாம் வருகையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை, ரகசிய வருகை வரை கிருபையின் காலம். அது யூதர்களின் காலம் அல்ல, தேவாலயத்தின் காலமும் அல்ல. இங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவாலயத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் திரும்ப தேவாலயம் கட்டப்படுவது அந்த ஒரு வாரம், அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம், 7 வருடம். அதுக்கு பிறகு முடிவில் தான் நித்திய நியாய தீர்ப்பும் வெள்ளை சிங்காசனமும் நம் தேவனோடு கூட இருப்போம் என்பது, இதுதான் இந்த சத்தியம். ஆனால் நான் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்முடைய ஆசாரியர்கள், வேத பண்டிதர்கள் மிக அழகா கணக்கு போட்டு சொன்னாங்க, இது மேசியா வருகிற காலம் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இதை கண்டுபிடிச்ச உடனே இப்ப சொல்லிட்டாங்க மேசியா தான் என்று சொல்லி, மேசியா பிறக்கிற காலம் தான் என்று சொல்லுகிற வார்த்தை அங்க வந்துருச்சு.
இந்த மேசியா பிறந்ததுனால இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிற பயம் வந்துருச்சு. இந்த பயம் பிரதான ஆசாரியர்களுடைய இவங்களாம் பயந்ததுக்கான காரணம் என்ன? தன்னுடைய ராஜ்யம் போய்விடும் என்று சொல்லுகிற பயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. என்னுடைய ராஜ்யம் போயிடுமே என்று சொல்லுகிற, என்னுடைய ஆளுகை போய்விடும் என்று சொல்லுகிற பயம் அவனுக்குள்ள வந்துட்ட பிறகு, ஐயோ யூதருக்கு ராஜாவத்தர் பிறந்துட்டாரா என்று சொல்லுகிற அச்சம் அவனுக்குள் தொற்றிக் கொண்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா தான். இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா தான். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இப்போ இதுவரையில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் என்று சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்தது பீழையாமை குறித்து இப்போ கொஞ்சம் சொல்லணும். பீழையாம் சொல்லிட்டு போனாரு, ஏதோம் சுதந்திரமாகும், ஏதோம் சுதந்திரமாகும். ஏதோம் யாரு? இவன் தான் ஏரோது. அப்ப ஏதோமை குறித்து, அப்படியானால் ஏரோதை குறித்து சொல்கிறார், சுதந்திரமாகும். என்னவாகும்? என்னவாயிடும்? சொந்தமாயிடும். எப்படி இவர்கள் சொந்தமானார்கள்? இந்த அந்தியோக்கஸ் எபிமானஸுடைய பிரச்சனையினால பொங்கி எழுந்ததான யூதர்கள் தங்களுக்குன்னு ராஜ்யத்தை அமைக்க திட்டமிகுத்து தேவ ஆலயத்தை தீட்டுப்படாமல் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற போது, தேவாலயத்தை சுற்றி இருக்கிற புறஜாதிகளை ஒன்று யூத மார்க்கத்துக்கு மாறிடு, இல்லை நாட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லி மிரட்டினார்கள். உபத்திரப்படுத்த தொந்தரவு பண்ணாங்க. ஒன்று மாறு, என்ன நினைச்சு வெளியே போய் என்று பிரகடனப்படுத்தினார்கள். உடனே சுற்றி இருந்ததான ஏதோமியர்கள், இவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஏதோமியர்கள், நாங்கள் கன்வெர்ட் ஆயிடுறோம், நாங்கள் என்ன ஆயிடணும், கன்வெர்ட் ஆயிடுறோம்னு சொல்லிட்டு யூத மார்க்கத்தை தழுவினார்கள். அப்படி தழுவினவன் தான் இந்த ஏரோது. இப்போ புரியுதா உங்களுக்கு? யார் சொன்ன தீர்க்க தரிசனம் இது? பிழையாம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? பிழையாம் வந்து புறஜாதியான் தான், ஆனால் கண் திறக்கப்பட்டவனாக தேவனுடைய நாமத்தை சொல்லி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதற்கு காரணம் கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிப்பதற்காக எல்லா சிஸ்டமும் ஒழுங்கா நிறைவேறுச்சு. ஆமென், அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமும் அல்லது அந்த வம்சத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில காரியங்களை சொல்லணும். எனக்கு அருமையானவர்களே, இது மிக முக்கியமான பகுதி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் படிக்கிறப்போ ஒன்றை அறிந்து கொள்ளணும். நமக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ற இடத்துல வச்சு பார்க்க வேண்டாம். என்னன்னு சொல்லுது? ஸ்திரீயின் வித்து என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசன ஆகமங்கள்ல மேசியா என்று இயேசுவை கிறிஸ்துவை அறிவிக்கிறது. மேசியா என்றாலும் கிறிஸ்து என்றால் அபிஷேகநாதன், அனாயிண்டட் ஒன் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவருடைய வம்ச வரலாறு சொல்லும்போது மத்தேயு ஆபிரகாமில் ஆரம்பிக்கிறார், லூக்கா ஆதாமில் முடிக்கிறார், தலைகீழ கொண்டு போய் ஆதாமில் முடிக்கிறார். அப்படியானால் தேவனுடைய வம்சம் என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு, தேவனுடைய வம்சம் என்று சொல்லுகிற இடத்துக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரன் எனப்பட்டார். தாவீதின் வம்சத்தை சார்ந்தவர், தாவீதின் வம்சம். இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியே ராஜகோத்திரம். எழுத்தின்படியே இயேசு கிறிஸ்து, நான் இந்த நோட்ஸ்ல அதை எழுதல, நீங்க எழுதிக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து ராஜகோத்திரம் எழுத்தின்படி. அடுத்தது மரியாளின் வம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன். மரியாளின் வம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன். அப்ப எழுத்தின்படியே இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன். ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் அவர் நினைச்ச முடியும், பிரகடனப்படுத்திக்க முடியும், சொல்லலாம். இந்த வம்சத்தில் ஆபிரகாம் வம்சத்திலிருந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல் என்றும், அடுத்தது இயேசு கிறிஸ்து என்றும் அறிக்கப்படுகிறார். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்பது ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரெண்டு கேரக்டர் நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று முழு மனிதன், இன்னொன்று முழு தேவன். இம்மானுவேல் என்பது தேவன், இயேசு என்பது மனிதனை குறிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரெண்டு சாயலை, ரெண்டு விஷயத்தை வம்ச வரலாறிலேயே பரிசுத்த ஆவியானவர் குறித்து வைக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து முழு தேவன், முழு மனிதன் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் அவர் சகோதரனாக காணப்படுகிறார்.
எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, நீ எல்லோ பீப்புளா இருக்கலாம், பிளாக் கருப்பு இனத்தவராக சேர்ந்தவராக இருக்கலாம், நீ வெள்ளையனா இருக்கலாம். எந்த இனத்தை சேர்ந்தாலும் முழு உலக மக்களும் ஆதாமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆதாம் வழியாய் வந்து நோவாவுடைய மக்களாகிய சேம், காம், யாபேத் ஆகிய வம்சத்தை சேர்ந்துதான் இந்த உலகம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்தது நிமித்தம் ஆதாமின் மகன் எனப்பட்டார். ஆதாமின் மகன் என்று சொல்லி எண்ணப்படுகிறது. அப்படியானால் முழு உலகத்தையும் இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறார். பரலோகத்தின் தேவன் மனித சாயலானது நிமித்தம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுமக்களையும் தேவனோடு இணைக்கிற பாலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப தேவனோடு இணைக்கிற ஒரு பாலம். அதற்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ராஜா என்று சொல்லுகிற போது ரூலர், பிரீஸ்ட் என்று சொல்லும் போது பரிந்து பேசுகிறவன். தேவன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், பரிந்து பேசுகிறவர். பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரம் என்று சொன்னா அந்த மகிமையின் வஸ்திரம், அலங்காரமும் மகிமையுமான வஸ்திரம் ஆசாரியனுக்குரிய வஸ்திரம். நீங்கள் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அந்த வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து மகிமையின் வஸ்திரம் தரித்தவராக, ஆசாரியனாக, மனுமக்களுக்கு பரிந்து பேசுகிறவராக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பரிந்து பேசுகிற இடத்துல அவர் வந்தார். இப்ப பரிந்து பேசுறதற்காக எங்க போகணும்? தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கணும். 33 வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்துட்டு அதன் இறுதியில் மரணத்தின் வழியாக தம்முடைய இரத்தத்தை சுமந்து கொண்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார், ஒரே பலியை செலுத்தும்படியாக. அப்ப மகிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சொல்லும்போது திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அப்படியானால் இதுவரை தகுதி, அந்தஸ்து என்று சொல்லி நின்று கொண்டிருந்த திரைச்சீலை கிழிந்து இயேசு உள்ளே பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து ஆசாரியனாய் உள்ளே பிரவேசித்தது நிமித்தம் நமக்கு என்ன லாபம், கிறிஸ்தவனுக்கு என்ன லாபம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியே ஒரு யூதன், ஆனால் கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், எழுத்தின்படியே நாம் கிறிஸ்தவர்கள். என்ன நடந்துச்சு என்று இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு கிடைச்ச ஒரு அனந்த பாக்கியம். தேவனை தரிசிக்க வேண்டுமானால், தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு போக வேண்டுமானால் ஒரு ஆசாரியன் மட்டுமே போக முடியும். பிரதான ஆசாரியன் மட்டுமே போகணும். குறித்த நாளுக்கு மட்டும் தான் போகணும், வேற யாரும் போக முடியாது. ஆனா இன்றைக்கு எவனொருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படி தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவனோடு ஒரு உறவு வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் தேவனை சந்திக்க வாய்ப்பை வைத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவினால் கிடைத்த ஒன்று. ஆமென். அப்ப அப்படி இயேசு கிறிஸ்துவை அப்படி தேவனை சந்திக்க வேண்டுமானால் நாம் மகிமையின் வஸ்திரம் தரித்திருக்கணும் பழைய ஏற்பாட்டில். அப்ப அந்த மகிமையின் வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக கொண்டு வந்தார். அப்ப கிறிஸ்துமஸ் தினத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? மகிமையின் வஸ்திரத்தை தேவன் பரத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த மகிமையின் வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். இப்ப நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் பிதாவாகிய தேவனை சந்திப்பதற்கு தகுதி பெற்றோம். யாரால்? கிறிஸ்துவினால். அப்ப அந்த மேன்மையை இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆமென். இயேசு பிறந்தது 25 டிசம்பர் 25, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த நாள் கிடையாது, இந்த நாள் கிடையாது, அதெல்லாம் இல்லை. கிறிஸ்துமஸ் நம்ம ஒன்று நினைக்கிறோம். அந்த கிறிஸ்துமஸ் உண்டான நாள் என்ன? தேவன் நம்மை மகிமையின் வஸ்திரத்தை கொண்டு வந்த நாள் அது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? ஆசாரியனாக எங்கே போகிறோம்? எங்கே பிரவேசிக்கிறோம்? தேவ சமூகத்தில் பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ராஜாவாக என்ன பண்ணார் இயேசுநாதர்? என்ன ரூல் பண்றாரு? என்ன பண்ணாரு? ரூலிங் அத்தாரிட்டின்னு அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அவருக்கு ஒரு ராஜ்யம் இல்லாத ராஜா கிடையாது. அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யம் தான் திருச்சபை. திருச்சபை மக்கள் நாம் தேவ ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, நமக்கு ஒரு மகிமையின் வஸ்திரம் இருக்கு. இதை கொண்டு வரதுக்கு தான் இயேசுநாதர் பிறந்தார். அல்லேலூயா. அடுத்தது, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததினால நாம் சகோதரனாக, அதாவது ரத்தத்தின் ரத்தமாக
இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கிய பந்தமுள்ளவர்களாகவும் கர்த்தர் நம்ம மாற்றிட்டாரு. அதே சமயம் தெய்வீகத்தில் நமக்கு ஒரு உறவை என்ன செய்தார்? தேவன் ஏற்படுத்திட்டாரு. இந்த வம்ச வரலாறுக்குள்ள வந்ததுனால பெருத்த இன்னொரு ஆசீர்வாதம், மிக பிரதானமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, பிரஜாதிகளாகிய நாம், யூதர்களே தவறு பண்ணிட்டா, விக்கிரகாராதனை செஞ்சிட்டா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிப்பாராம். யூதர்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட். பிரஜாதிகளாகிய நாம் தெய்வத்தை நெருங்கி கிட்ட கூட நிற்க முடியாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ வேதம் சொல்லுது, சபிக்கப்பட்டவன், சாபம், தெய்வத்தினால சாபம். அது விக்கிரகாராதனை செய்கிறவங்க தேவனால் என்ன செய்யப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவங்க. அப்போ இன்றைக்கு தேவன் உங்களை என்னையும், நம்முடைய முன்னோர்கள்லாம் விக்கிரகாராதனை செஞ்சவங்க தானே. நம்முடைய முன்னோர்கள்லாம் யாரு? விக்கிரகாராதனைக்காரங்க. அப்போ அவர்கள் தலையில் இருந்த 3ஆம் 4ஆம் தலைமுறையினுடைய சாபம் உங்க தலையில் இருந்தால் நம்ம நல்லா இருப்போமா? நல்லா இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்முடைய வம்சத்தை என்ன ஆக்கிட்டாரு? இப்போ எந்த வம்சம் ஆக்கிட்டாரு? சாபத்தின் சந்ததியில் இருந்து ஆசீர்வாதத்தின் மக்களாக உங்களை என்னை மாற்றியிருக்கிறார். ஆமென். இயேசு பிறந்ததுனால கிடைச்ச ஆசீர்வாதம் இது. இல்லைன்னா நம்மளாம் சாபத்தின் மக்கள். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டனைக்கு தப்ப மாட்டோம் நம்ம. இப்போ நீங்களும் நானும் யாரு? ஆசீர்வாதத்திற்குரியவர்கள். சாபத்திலிருந்து நீக்கிட்டார். நம்முடைய வம்சாவளியின் சாபத்திலிருந்து நம்ம நீக்கிட்டார். அப்ப நீங்க உங்க பட்டியல் எங்கே வருகிறது? எந்த வம்ச பட்டியல்? இயேசு கிறிஸ்துவின் வம்ச பட்டியல், தாவீதின் வம்ச பட்டியல் வருது. அப்ப நீங்க யாரு? நீங்க யார்? அப்போ எழுத்தின்படியே ராஜாக்கள் தான். எழுத்தின்படியே நம்ம யார் தான்? தேவன் அப்படித்தான் நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கி இருக்கிறேன்னு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நாம் இந்த உலகத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கின பிறகு நம்மை தேவ சந்ததியாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனம் 13 14 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ இப்ப பாருங்க, எவர் ஒரு விசுவாசிக்கிறாங்க, விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா, அவருடைய பிறப்பின் காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா, அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல மாம்ச சித்தத்தினாலும் பிறக்கல. அவங்க யாரால் பிறந்தவர்கள்? இப்ப நீங்களும் நானும் யாரால் பிறந்தவர்கள்? தேவனாலே. அப்ப தேவனாலே பிறந்த ஒரு ஸ்லாக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவனாலே பிறந்துட்டா நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப சாபத்தின் சந்ததி இல்லை, சாபம் நமக்கு கிடையாது. அப்ப ஆசீர்வாதத்தின் மக்களா இருக்கும். அப்ப தேவனுடைய சந்ததின்னு வந்துட்டா, இன்னைக்கு இந்து மித்தாலஜி சொல்லும் போது சூரிய வம்சம் சொல்றாங்க, கதையெல்லாம் போடுவாங்க. சூரிய வம்சம் கதையெல்லாம் போடுவாங்க. இயேசு கிறிஸ்து யாரு? நீதியின் சூரியன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் போது நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மக்கள் சொல்லுங்களேன், சூரிய வம்சம். அப்ப யாரு? நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்கயா. வம்சத்தை மாத்துங்கயா, முதல்ல சந்ததியை மாத்துங்கயா. ஆமென். சாபத்தின் சந்ததியிலிருந்து நம்ம என்ன செய்துட்டோம்? அவன் என்ன செய்துட்டோம்? வந்து வெளியே வந்தாச்சா? வெளியே வரலையா? அப்ப இந்த கிறிஸ்மஸ் நம்மை சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சூரிய வம்சத்தில் வைப்பதற்காகத்தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். கேட்கும் சொல்லக்கூடாது, நீங்களாம் கொண்டாடுங்க வேணாங்களே, அது செய்யறதுக்காக மட்டும் இல்லை. ஆனா மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறது நம்முடைய சாபம் நீங்கின நாட்கிழமைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சந்ததி ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் நிலைநிறுத்தப்படுகிற இடம் அது. எனவே இந்த உலகத்தில் எந்த பாகுபாட்டையும் களைந்து கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற இடத்திற்கு, நாம் எல்லாம் சகோதரர்கள் என்று சொல்லுகிற இடத்திற்கு வரணும். எனவே நாம் அந்நியர்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல. நாம் எல்லாம் யாரு? சொல்லுங்களேன். சகோதரமார்கள். அவன் வெள்ளையோ கருப்போ எந்த நிறத்தவனோ, ஆனால் நாம் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். தேவன் ஏன் மனிதன் ஆனார்? ஏன் ஸ்திரீயின் வித்தாய் பிறந்தார்? தேவன் ஏதேனில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காகத்தான். அதெல்லாம் சொல்லி தேவன் மனிதனானார். நாம் இப்போது ஜெபம் பண்ணுவோம். தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக
ஏன் தேவன் மனிதனானார் என்று சொல்லுகிற கருத்தரங்கை நடத்தும்படி நீ உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். அநேகரை நீர் கொண்டு வந்து நன்றி ஆண்டவரே. வந்த உம்முடைய மக்கள் உம்முடைய ஆண்டவரே தெய்வீகத்தின் தூதுகளை கேட்டார்கள், அதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்டதான தகவல்கள் இறை செய்தியை ஆண்டவரை தம்முடைய இதயத்தில் நிறுத்தி என்னை மகிமைப்படுத்தும்படியாக, என்னை அவரை போல மாற்றுவதற்காக, என்னை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் நிறுத்துவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், தேவன் மனிதனானார் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் சாபம் நீங்கினவர்களாக, ஆசீர்வாதத்தை சுமந்தவர்களாக, சூரிய வம்சத்தினராக, ஆண்டவரே உமக்காக ஜீவிக்கிற மக்களாக நீர்களை உருவாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்த நாட்கள் என்பதை ஆண்டவரே எண்ணி நாங்கள் வெற்றியோடு ஆரம்பிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் என்பது எங்களுடைய சாபம் நீங்கின நாள் ஆண்டவரே. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ பரலோகமும் பூலோகமும் ஆண்டவரை இணைந்து ஆண்டவரே எங்களுடைய சாபத்தை நீக்கின ஒரு நாள் ஆண்டவரே. அதை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தர் ஒருவரைக்கும் நீங்காதிருப்பதாக.